ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேங்களா? நேற்று வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ் அப்போ இன்ட்ரடக்ஷனில் இல்லாமல் இன்ஸ்டாலேஷன் மட்டும் பண்ணணும். ஓகேங்களா? இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து ஆல்ரெடி இருக்குது. இன்ஸ்டாலேஷன் பார்த்து வீடியோ பார்த்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ட் ஆஃப் த கிளாஸில் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் ஆல்ரெடி பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆங்குலர்னா என்னன்றத தெரிஞ்சுக்கணும். ஆங்குலர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆங்குலர் ஜேஎஸ் வச்சு கண்டுபிடிச்சாங்க. ஆங்குலர் ஜேஎஸ்ல ஜாவா ஸ்கிரிப்ட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆங்குலர் கண்டுபிடிக்கும் போது வந்துட்டு 2002ல கூகுள் தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து டைப் ஸ்கிரிப்ட்லாம் இல்லை. 2010ல தான் டைப் ஸ்கிரிப்ட் வந்தது. ஆங்குலர் வெர்ஷன் வந்து சேஞ்ச் ஆக ஆங்குலர் ஜேஎஸ் வந்து ஆங்குலரா மாறிடுச்சு. இப்போ வந்து ஆங்குலர் வந்து 16 வெர்ஷன் இப்போ வந்து லைவ்ல வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வெர்ஷனுக்கும் 16 வெர்ஷனுக்கும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மைனர் சேஞ்சஸ் தான். ஒன்றுலையும் ஒரு நியூ அட்வான்டேஜஸ் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே வருது. மோஸ்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து பார்க்க போனோம்னா நீங்க ஆங்குலர் 7ல இருந்து தான் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்ற மாதிரி நீங்க சொல்லணும். ஆங்குலர் 7ல இருந்து தான் வந்து மேஜர் அப்ளிகேஷன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஸோ ஆங்குலர் 1, 2 அந்த 3 டிஃபரன்ஸ்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆங்குலர்னா என்னன்றது புரிஞ்சுக்கோங்க. ஆங்குலர்ன்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டும்தான். இது வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜோ இல்ல ஒரு ஃப்ரண்ட் எண்ட் கொடுக்குற மாதிரி HTML CSS மாதிரி தனித்தனியாலாம் எதுவுமே இல்லை. இப்போ வந்து CSS ஓட ஃப்ரேம் ஒர்க் வந்து பூட்ஸ்ட்ராப். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க, சிஎஸோட ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து பூட்ஸ்ட்ராப். அதுல எல்லாமே லைப்ரரியா இன்பில்டா எல்லாமே இருக்கும். அதுக்கு நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி தான் இங்க ஆங்குலர் ஒன்று. இப்போ ஆங்குலர் வந்துட்டு இப்போ இதுல வந்து ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் இருக்கும். இப்போ நீங்க நார்மலா JS பண்றதுக்கும் இப்போ நீங்க இதுல யூஸ் பண்ணி டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நீங்க பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுல சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் இருக்குது. இதுல எல்லாமே வந்து காம்பவுண்ட் பேஸ்ட் தான் வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க் வந்து ரன் ஆகும். ஸோ அந்த காம்பவுண்ட் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து எப்படி எப்படிலாம் ரன் ஆகுது, என்னென்னலாம் ஆக போகுதுன்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஓகேங்களா? எல்லாருக்கும் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே ஒரு ஆங்குலர் வந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. இதுல வந்துட்டு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான் வந்து மோஸ்ட்லி பார்ப்பீங்க. சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்ன? சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போகும்போதும் URL சேஞ்ச் ஆகாதா? சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா என்ன? சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா லோட் ஆகாது. இப்போ இந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜுக்கு போறோம், இந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜுக்கு போறோம். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் மாதிரியே இது லோட் ஆகுது. இது இல்ல. ஸோ உங்களுக்கு பேஜ் அப்படியே தான் இருக்கும், URL சேஞ்ச் ஆகும். ஆனா உங்களுக்கு வந்துட்டு லோட் ஆகாது. உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகுது. ஒரு பாதி வியூ ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் போர்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓவராலா ஃபுல்லா ஒரு ஒரு ஸ்க்ரீனே போயிட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்க்ரீன் வருது பார்த்தீங்களா? அதுதான் லோட் ஆகிட்டு வேற ஒரு ஸ்க்ரீன் வருது. அதுதான் மல்டி பேஜ் சொல்லுவாங்க. சிங்கிள் பேஜுக்குள்ளேயே நீங்க வந்துட்டு அந்த ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கலாம். அது பேர் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆங்குலருடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து இதுதான். ஓகேங்களா? சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ ஆங்குலர் நான் சொன்ன மாதிரியே டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அப்போ அப்படின்னு கேட்டால் ஜேஎஸ் இதில் இருக்காதா கேட்டால் ஜேஎஸ் இருக்கும். சரிங்களா? நம்ம இன்ஸ்டால் பண்ண நீங்க அந்த விசுவல் ஸ்டுடியோ ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எல்லா காம்போனன்ட்டும் இருக்கும். இப்போ அந்த காம்போனன்ட் தான் காட்ட போறேன்.
ஸோ நீங்களும் ஆங்குலர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வியூ தான் வரும். இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு ஃபோல்டர் என்னன்னா, இந்த எஸ்ஆர்சியில இந்த மை அப்ளிகேஷன்ன்றது தான் நான் வந்து ஃபோல்டரை வச்சு இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இப்போ இதுல வந்து நீங்க இந்த பேக்கேஜ் ஜேஎஸ் பாத்தீங்களா, இதுல தான் வந்துட்டு நம்மளுடைய வெர்ஷன் என்ன, நம்மளோட அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்றது இருக்கும். இதுல வந்து நீங்க என்ஜி, இப்ப நீங்க எப்படி சர்வர் ஸ்டார்ட் பண்றீங்க, என்ஜி ஸ்பேஸ் சர்வ் அந்த மாதிரி கொடுத்தா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. அது மாதிரி உங்களுக்கு எல்லா கீவேர்ட்ஸுமே வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல வந்து இதுல இன்பில்டா வந்து ஆல்ரெடி எழுதிருப்பாங்க. ஓகேங்களா? இதுல ஆல்ரெடி டிபெண்டன்சிஸ்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. இதுல நீங்க வேற எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்ல. ஜஸ்ட் நீங்க ஒரு ஓவர்வியூ அதை பார்த்துக்கோங்க. என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்கு, நீங்க என்னென்ன வெர்ஷன்ஸ் பார்க்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிளியர் வியூவா பார்த்துக்கோங்க. வேற எதுவும் இல்லை, நீங்க மெயினா பார்க்க வேண்டியது இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ல ஃபர்ஸ்ட் எடுத்துலையும் இந்த ஆப் காம்போனன்ட் HTML, இந்த ஆப் காம்போனன்ட் SCSS, இந்த டாட் TS முடியுது பாத்தீங்களா, இந்த டாட் TS முடியுது எல்லாமே வந்து டைப் ஸ்கிரிப்டோட ஃபைல். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு ஆங்குலர் வந்து எப்படி பேசிக்கா வந்து ஃப்ளோ ஆகுது. இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்றோம். ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ண உடனே அது போய் ஃபர்ஸ்ட் எது ஹிட் பண்ணுது, அது ஹிட் பண்ண உடனே இன்னொன்று எது கால் பண்ணுது, அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா இந்த வியூ நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்குலர் ரன் பண்ண உடனே ஆங்குலர் என்ன பண்ணணும்னா, இதுல இருக்கிற index.html இருக்குல்ல, இந்த ஃபைலை தான் ரன் பண்ணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் குள்ள இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ல மை ஆப் குள்ள வரணும். ஓகேங்களா? ஏன்னா மை அப்ளிகேஷன் குள்ள தான் வந்து நம்ம ஆங்குலர் ஃபுல் இருக்குது. ஸோ இந்த மை ஆப் குள்ள வரணும். ஓகேங்களா? இந்த மை ஆப் குள்ள வரணும். அதுக்கு சிடி ஸ்பேஸ் மை ஆப் இப்படி கொடுத்தீங்கன்னா மை ஆப் குள்ள வந்துடும். சிடி என்னன்னா ஒரு காமன் டைரக்டரி. அந்த காமன் டைரக்டரிக்குள்ள நீங்க அப்ப நீங்க ஒரு லொகேஷன் தர மாதிரி, இப்ப இந்த லொகேஷனுக்குள்ள ஜம்ப் ஆகுன்ற மாதிரி நீங்க ஜம்ப் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த அந்த லொகேஷன் பர்டிகுலர் லொகேஷன் போயிடும். இப்ப நீங்க மை ஆப்னு இந்த ஃபோல்டர் இருக்கனால இந்த ஃபோல்டர் வந்து மை ஆப் இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. அதனால மை ஆப்னு ஈஸியா கொடுத்துடலாம். இதே நீங்க வேற ஏதாவது இப்ப டி டிரைவ்ல போனா டி டிரைவ மொத்தமா கொடுக்கணும். டி டிரைவ் யூசர் அந்த மாதிரி ஃபுல்லா கொடுத்து எந்த பர்டிகுலர் ஃபோல்டர் ஜம்ப் ஆகணுமோ அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் போட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் ஜம்ப் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப இங்கதான் வந்து நீங்க ng ஸ்பேஸ் சர்வ், ng ஸ்பேஸ் சர்வ்க்கும் ஐஃபன் ஓப்பனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஐஃபன் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகிடும். இது ng ஸ்பேஸ் சர்வ் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து சர்வர் ஸ்டார்ட் மட்டும் ஆகும், ஓப்பன் ஆகாது. ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் பேசிக் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். இதெல்லாம் கூட சம்டைம்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின் கூட கேட்கறாங்க. ஸோ இந்த ஐஃபன் ஓப்பன்ன்றது வந்து ஒரு ஃபிளாக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க படிக்க போறது ரெண்டு ஃபிளாக் தான் இருக்கும். ஸோ இந்த 4200ல இந்த போர்ட்டல்ல வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லா கமாண்ட்ஸுமே வந்துட்டு இங்க இருந்து ஆல்ரெடி இன்பில்ட் ஆகி வர்றது தான். ஓகேங்களா? ஸோ இந்த index.html இங்க இருக்குது பாத்தீங்களா, இந்த ஃபோல்டர்ல இருந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹிட் பண்ணி உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். சரி, இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இல்ல ரைட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ் கோட் கொடுக்கணும். இந்த வியூ பேஜ் சோர்ஸ் கோட் தான் வந்துட்டு நீங்க அங்க நீங்க பாக்குற எல்லாமே. நீங்க கோடிங்ல போய் பாத்தீங்கன்னா இந்த கோடிங் அப்படியே வந்துட்டு உங்களுடைய ஸ்கிரிப்ட்ல வந்து எழுதிருக்கும். ஸோ இந்த மை ஆப்ன்றது வந்துட்டு இங்க இருக்கிற மை ஆப். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து ஒரு ஸ்கிரிப்ட்ன்ற ஒரு டேகே இருக்காது. அதுக்கு பதிலாக இங்க இருக்கிறது ஆப் ரூட். ஸோ இந்த ஆப் ரூட்னா என்ன?
என்ன ஏதோ படம் பாக்குற மாதிரி எல்லாரும் படம் பார்த்துருக்கீங்க, ஒருத்தர் கொட்டாய் கொடுத்துட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. என்ன இல்ல, இது கொஞ்சம் லைட்டா தியரி கான்செப்ட்ஸா போவோம். நெக்ஸ்ட் கான்செப்ட்ல ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிப்பேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்குதுன்றத நீங்க புரிஞ்சாதான் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல வர ப்ரோக்ராம் எழுதும்போது புரியும். ஓகேவா? அந்த ஆப் ரூட் இருக்கு பார்த்தீங்களா, அதுல தான் நம்ம மோஸ்ட்லி வந்து கோடிங் எழுதுவோம். இந்த கோடிங் அந்த ஆப் ரூட்ல இருந்து அந்த ஆப் காம்போனன்ட் HTML தான் கால் பண்ணும். ஓகேங்களா? அதுல இருந்து CSS கால் பண்ணும். அதுதான் வந்து இங்க உங்களுக்கு பேசிக் ஃப்ளோவா வந்து ஒரு டயக்ராம் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து index.html ரன் ஆகும். இந்த index.html வந்துட்டு main.ts முதல்ல இப்போ ஹிட் பண்ணும். main.tsனா எங்க இருக்குது? இதுதான் main.ts. ஓகேங்களா? சோ இப்போ இதுல இருக்கிற இம்போர்ட் ஃபைல் எல்லா இம்போர்ட் ஃபைலுமே உங்களுக்கு ரன் ஆகும். இது ரன் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இதுதான் ஃப்ளோ. இந்த ஃப்ளோ வச்சு தான் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க வேண்டியது இருக்கும். சோ ஆப் காம்போனன்ட் பூட் ஸ்டெப்பிங்னா என்ன? ஃபர்ஸ்ட் HTML வியூ பார்த்தாச்சு. HTML வந்து CSS பக்கம். CSS இங்க பூட் ஸ்டாப்பிங் கொடுக்கணும், வேற எதுவும் இல்லை. சோ இங்க பூட் ஸ்டாப்பிங் போட்டு அடுத்தது ஆப் ரூட்ல இருக்க செலக்டர். ஆப் ரூட்டர் செலக்டர்னா என்ன? இங்க இருக்கிற நம்ம இந்த ஆப் காம்போனன்ட்டோட ஸ்பெக் TSO, இந்த ஸ்பெக் TSO இது எல்லாமே நம்மளுக்கு ஹிட் ஆகி ஒண்ணா ரன் ஆயிடுது. ஓகேங்களா? இதுதான் வந்து பேசிக் ஃப்ளோ. ஒரு சும்மா ஒரு லைட்டா ஒரு MVCனா என்னன்னு பார்த்தலாம். சோ MVCனா என்னன்னா மாடல் வியூ கண்ட்ரோலர். ஓகேங்களா? இது வந்துட்டு நீங்க எந்த ஆங்குலருக்கான இன்டர்வியூக்கு போனாலுமே ஃபர்ஸ்ட் கேட்குற கொஸ்டின் இதுதான். ஓகேங்களா? சோ இந்த கொஸ்டினை இந்த இப்போ இது வந்து எப்படி ரன் ஆகுதுன்ற பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதோட ஆர்ச் தான் இது. சோ இந்த ஆர்ச் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியும் கரெக்டா. சோ HTML CSS ஓட வியூ மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் நம்மளால பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் வந்து எப்பவுமே வந்துட்டு ஒரு வேலிடேஷன் வைக்கிறதுக்கோ இல்ல ஒரு லாஜிக் அப்ளை பண்றதுக்கோ, இப்ப நீங்க ஏதாவது ஒரு கால்குலேஷன் அப்ளை பண்ணணும், இல்ல நீங்க ஏதாவது ஒரு ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணணும், ஒரு ஃப்ளோ வந்து நீங்க கொண்டு போகணும், எல்லாமே வந்து அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள தான் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நீங்க வியூ பண்ணி பார்க்க முடியாது. அதெல்லாம் வந்து வியூல வராது. ஓகேங்களா? அதெல்லாம் கண்ட்ரோலர்ல வரும். ஸோ கண்ட்ரோலர்னா என்ன, வியூனா என்ன, மாடல்னா என்ன அப்படின்ற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வியூனா என்ன? HTML CSS அவ்வளவுதான். அதனால நான் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு டெக்ஸ்ட் எழுதுறோம், அது HTML தான் எழுதுவோம். அதை நீங்க ஸ்டைல் பண்ணணும்னா நீங்க CSS தான் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ JSல என்ன பண்ணுவீங்க? JSலயும் டைப் ஸ்கிரிப்ட்லயும் நீங்க வந்துட்டு ஒரு கண்டிஷனை ஒரு வியூ மாதிரி ஒரு இஃப் கண்டிஷன் போடணும், ஒரு இஃப் எல்ஸ் போடணும், இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு JSல பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோலர்ல வந்துடும். ஸோ மாடல்னா என்ன? மாடல்ன்றது ஒரு டேட்டா. நீங்க என்னென்ன டேட்டாஸ்லாம் போய் சேவ் பண்றீங்க, ஒரு யூசர் நேம் கொடுக்குறீங்க, ஒரு இன்புட் வந்துட்டு யூசர் நேம் வாங்குறீங்கன்னா அது மாடல்ல போய் சேவ் ஆகும். ஸோ அப்போ மாடல்னா என்ன, கண்ட்ரோலர்னா என்ன, வியூனா என்னன்றது தெரிஞ்சுக்கணும். கண்ட்ரோலர்னா என்ன? புரியலன்னா கேளுங்க இன்னொரு வாட்டி. சரிங்களா? இன்னொரு வாட்டி கூட சொல்லுவேன். இன்னொரு வாட்டி சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கறது எல்லாமே வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், எல்லாமே வந்து CSS HTML மட்டும்தான். இதுல தாண்டி நீங்க வேற எதுவும் பண்ண மாட்டீங்க. JS தான் வந்து மெயின் கண்ட்ரோலருக்குள்ள வந்துடும். ஓகேங்களா? JS வச்சு நீங்க என்னென்ன பண்ணலாம்? இப்போ வந்துட்டு யூசர் நேமும் பாஸ்வேர்டும், இந்த யூசர் நேம் இந்த பாஸ்வேர்டு கொடுத்தாதான் நீங்க நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ணணும்னா அது எங்க கொடுப்பீங்க? ஜாவாஸ்கிரிப்ட்ல கொடுப்பீங்க. ஸோ அது வந்து JS. ஸோ அது வந்து இங்க நீங்க TS தருவீங்க, ஜாவாஸ்கிரிப்ட் தருவீங்க.
இதுதான் வந்து நம்ம கண்ட்ரோலர்னு சொல்றோம். ஸோ நம்ம ஓவராலா நம்ம ஒரு பேஜையே கண்ட்ரோல் பண்றது எதுல இருக்குது? மெயின் ஜேஎஸ்ல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நீங்க உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் சேவ் பண்றீங்களா? ஃபார் யூசர் நேம் வந்துட்டு இப்போ கிரியேட் நியூ அக்கௌண்ட்ல என்ன கொடுப்பீங்க? ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுப்பீங்க, உங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பீங்க, அதுதான் கொடுப்பீங்க. கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் மீன்ஸ் ஃபோன் நம்பர், இல்ல ஏதாவது ஒரு ஆதார் நம்பர், பேன் நம்பர், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நீங்க வந்துட்டு அந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ணுவீங்க. இப்போ மாடல் தான் அதான் அந்த டேட்டாஸ் எல்லாம் இப்போ சேவ் ஆகுது பார்த்தீங்களா, அது பேர் தான் மாடல் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதை நீங்க வியூ பண்ணி பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து எதுல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க கண்ட்ரோலருக்குள்ள வந்துட்டு தான் பண்ண முடியும். கண்ட்ரோலர்னா என்ன, வியூனா என்ன, மாடல்னா என்னன்ற புரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்க இருந்தாலும் போய் கண்ட்ரோலருக்குள்ள இருந்து தான் வருவீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணோனையும் கண்ட்ரோலரை போய் ஹிட் பண்ணோம், கண்ட்ரோலர் வந்து வியூக்கு வரும், வியூல இருந்து நம்ம பார்த்துடலாம். மறுபடியும் நம்ம டேட்டாஸ் ஏதாவது வேணும், பழைய டேட்டா நம்ம இப்ப நம்ம ஒரு யூசர் நேம் வந்துட்டு யூசர் 123 யூசர் 1234 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்ண கிளிக் பண்ணோனையும் சப்மிட் பண்ணி எங்க போய் ஆக்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் எடுத்த கண்ட்ரோலர் தான் போகும். கண்ட்ரோலர் போயிட்டு அங்கிருந்து நம்ம மாடலுக்கு வரும். ஓகேங்களா? அங்கிருந்து மாடலுக்கு வரும்போது நீங்க கொடுத்த டேட்டாஸ் வந்து கரெக்டா இருக்குதா இல்லையான்றதை அங்க செக் பண்ணிட்டு திருப்பியும் வந்துட்டு கண்ட்ரோலருக்கு போய் அங்கிருந்து வியூ ஆகும். ஓகேவா? இந்த பர்பஸ் வந்து இந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாரிட்டியோட புரிஞ்சுக்கோங்க. இந்த கிளாரிட்டியோட தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க உள்ள போயிட்டு எல்லாமே ஃபர்தரா பார்க்க முடியுமே. ஸோ மாடல் எங்க ஆக்ட் ஆகுது, வியூ எங்க ஆக்ட் ஆகுது, கண்ட்ரோலர் எங்க ஆக்ட் ஆகுது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்கா? மகேஷ் ஈவென்ட் ஈவென்ட்னா நம்ம ஒரு ஆக்ஷன் பண்றோம். இப்ப ஒரு யூசர் நேம் கொடுக்குறோம், பாஸ்வேர்ட் கொடுக்குறோம், இதெல்லாம் ஈவெண்ட்ல வந்துடாது. சப்மிட் பண்ண கிளிக் பண்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஈவெண்ட் ஆயிடும். ஸோ நீங்க ஒரு ஆக்ஷன் வந்துட்டு நீங்க கண்ட்ரோலருக்கு தரீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஈவெண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க ஈவெண்ட்டை வந்து நீங்க கண்ட்ரோலர் கொடுத்ததுக்கு அப்புறம் கண்ட்ரோலர் இருந்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் பண்ணுங்க ரன் ஆகும். உங்களுக்கு வேற இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட கேளுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னதை முதல்ல கொஞ்சம் இந்த வீடியோ ப்ளே பண்ணி நீ ஃபர்தரா பார்த்துட்டே இருங்க. ஓகேங்களா? நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ஓகேங்களா? அது காமனா அதிலேயே போட்டுறேன். நீங்க எல்லாருமே காமனா இருக்கும் எல்லாருக்கும். அந்த அந்த வீடியோ நீங்க எல்லாரும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்ஸ்டாலேஷனும் அதுலேயே இருக்குது. உங்களுக்கு தேவையான ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே அதுலேயே இருக்குது. நிறைய நான் நிறைய கிளாஸஸ் எடுக்கிறேன். செலினியம் கிளாஸஸ், ஜாவா கிளாஸஸ், எல்லா கிளாஸஸும் எடுக்கிறேன். எல்லா கிளாஸஸும் அதில் இருக்கும். நீங்க நிறைய வீடியோஸ் பார்க்கறதா அந்த வீடியோஸும் பார்க்கலாம், இந்த வீடியோஸும் சேர்த்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதுல பார்த்ததுல நீங்க என்னெல்லாம் புரியலையோ நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கேளுங்க. ஸோ எம்பிசினா என்ன, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா என்ன, வாட் இஸ் ஆங்குலர் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது போக ஆங்குலர் ஜேஎஸ்க்கும் ஆங்குலருக்கும் ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் இருக்குது, அது பார்த்துடலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸோ எம்பிசி பேட்டர்ன் வச்சு ரன் பண்றது வந்துட்டு ஆங்குலர் ஜேஎஸ். வெறுமனே காம்போனன்ட்ஸ், அதாவது நம்ம அந்த ஆப் ரூட் அதெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வச்சு ரன் ஆகுறது வந்து ஆங்குலர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆங்குலர் ஜேஎஸ் தான் வந்தது. அந்த ஆங்குலர் ஜேஎஸ்ல இருந்து தான் ஆங்குலர் வந்தது. ஓகேங்களா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக இப்ப நம்ம ஆங்குலர் ஜேஎஸ் யூஸ் பண்றதே இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் இல்லை. அதுவும் சேர்ந்தா உள்ள இன்பில்டா ரன் ஆகும். நான் உங்களுக்கு இதுக்காக தான் ஃபர்ஸ்டே வந்துட்டு இதை வந்து காட்டினேன். இதுல வந்துட்டு நீங்க HTML ஃபைலும் இருக்கும், CSS ஃபைல் இருக்குது, டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலும் இருக்குது. எல்லா ஃபைலும் மிங்கிள் பண்ணி தான் இதில் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க, இதுக்கு டைப் ஸ்கிரிப்ட் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மொபைல் சப்போர்ட் வந்துட்டு ஆங்குலர் ஜேஎஸ் வந்து சப்போர்ட் ஆகாது.
வந்து ஆங்குலர் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ஜி மாடல் வச்சு ஆங்குலர் ஜேஎஸ் வந்து என்ஜி மாடல் வச்சு ரன் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு இது காம்போனன்ட் வச்சு ரன் பண்றது, இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்றது. இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஃபங்க்ஷன் சிம்பிள், இந்த ஈவென்ட் சிம்பிள், ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி பைண்டிங்னா ஈவென்ட் பைண்டிங்னா என்னன்ற மாதிரி நம்ம நாளைக்கு பார்ப்போம். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்ன, டேட்டா பைண்டிங்னா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம நாளைக்கு பார்ப்போம். அப்போ நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நாளைக்கு ப்ரோக்ராம் எழுதி ஈவென்ட் பைண்டிங்னா என்ன, ப்ராப்பர்ட்டி பைண்டிங்னா என்னன்றது உங்களுக்கு கிளியரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ ஃப்ரம் த டே ஒன்லேருந்தே நம்ம இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்க்கும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் ஆங்குலர்? ஆங்குலர் கேட்டாங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு. இதில் வந்து யார் டெவலப் பண்ணாங்கன்னா கூகுள் டெவலப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸு அப்படிங்கிற டெம்ப்ளேட்டிங் இதெல்லாம் வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக பார்க்க போகிறோம், இனிமேல் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஆங்குலர்ன்றத நம்ம இன்னைக்கு முடிச்சாச்சு. இதுல இருக்க எல்லா இன்டர்வியூ கொஸ்டினும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆங்குலர் எப்படி ரியாக்ட் ஆகுது, எப்படி ரன் ஆகுதுன்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இதுல இருக்கிற ஒரு ஒரு விஷயமும் நம்ம பார்ப்போம். நாளைக்கு தான் டேட்டா பைண்டிங் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் டீச் பண்ண அந்த எம்பிசி பேட்டர்னு, அப்புறமா எம்பிசி பேட்டர்ன் கன்ஃபார்ம் வந்துட்டு இன்டர்வியூல கேட்பாங்க. சரிங்களா? எம்பிசி பேட்டர்னா என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு சப்மிட் பட்டன் ஹிட் பண்ணோனையும் சப்மிட் பட்டன் எங்க போய் ஆக்ட் ஆகுது, கண்ட்ரோலர்னா என்ன, மாடல்னா என்ன, வியூனா என்ன, கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ நீங்க கரெக்டாக கிளாரிட்டியோட படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஓன் சென்டென்ஸ்லேயே படிச்சுக்கோங்க. பட் ஆனால் கரெக்டான சென்டென்ஸ் நீங்க சொல்லணும். ஸ்மார்ட்டா கீவேர்டு வச்சு சொன்னா கூட ஓகே தான். பட் ஆனால் அதுல வந்து ஒரு மீனிங் இல்லைன்னா யாருக்குமே புரியாது. ஸோ நீங்க பார்த்துட்டு நாளைக்கு கிளாஸ் வாங்க. நாளைக்கு கிளாஸ் இன்னும் கிளாரிட்டியோட எடுக்கணும். ஓகேங்களா? எந்த டவுட்டாக இருந்தாலும் ஓப்பனாக கேளுங்க. நீங்க டவுட் கேட்க கேட்க நான் இன்னும் நல்ல நாலேஜோட வளருவேன். அந்த டவுட் என்னைக்கு தெரியல நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்லி தருவேன் கண்டிப்பா. ஓகேங்களா? தேங்க்யூ.